இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து விஜயனை வந்து நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிக்காரங்க வந்து மீடியால வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரூமரா இல்ல கன்ஃபார்ம் நியூஸா அப்படின்னு தெரியல. ஆனா இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல, ஒரு ரூமரா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டாக் வந்து டிவிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அதை கூட கன்வின்ஸ் பண்ணி கூட வந்து பேசிட்டு இருக்காங்க, இல்ல தளபதி நீங்க நிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் வந்து இப்போதைக்கு வந்து கட்சிக்காரங்களாம் மீடியால பேசிட்டு இருக்காங்க. விஜயே நிக்க போறது இல்லப்பா இந்த எலெக்ஷன்ல, யாருக்காவது தெரியுமா இதான் உண்மை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லை. விஜயனை கண்டிப்பா நிப்பாங்க. ஆனா வந்து குஷி ஆனந்த் ப்ரோ வேற ஸ்டேஜ்ல வந்து 3 தொகுதி 4 தொகுதியில வந்து அண்ணன் நிப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிக்கவே முடியாதான். நானே வந்து அரசியல் நியூஸ் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு தொகுதியில 2 தொகுதியில தான் ஒருத்தவங்க வந்து நிக்க முடியுமா. 3 தொகுதி 4 தொகுதியிலாம் வந்து ஒருத்தர் வந்து நிக்க முடியாதான். இது கூட தெரியாம எப்படி வந்து மாவட்ட செயலாளராக வந்து கட்சியில வந்து அவரை வச்சிருக்காங்க, இதான் அவங்களோட கட்சியோட இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணி அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குஷி ஆனந்த் ப்ரோ வந்து இந்த 3 தொகுதி 4 தொகுதியில வந்து அண்ணன் நிப்பாங்கன்னு சொன்னதை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, எப்படியும் வந்து எழுதி கொடுத்ததுதான் வந்து அங்க போய் ஸ்டேஜ்ல போய் படிக்கிறாங்க. விஜயனனுக்கே வந்து அதை எழுதி கொடுத்து விஜயனை தான் படிக்கிறாங்க அப்படிதான் வந்து சொல்றாங்க. அன்னைக்கு ஸ்டேஜ்ல அந்த விசில் சின்னத்தை அறிவிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்களா, அதில் வந்து விஜயனை வந்து ஒரு பேப்பர் எங்கே வச்சுட்டு எல்லாமே படித்தாங்க. அதில் ஏடிஎம்கே பற்றியும் பேசினாங்க, ஊழல் கட்சின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து விசில் அடிக்கணும் அதை கூட வந்து பேப்பரில் எழுதியிருக்காங்களாம். அண்ணன் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே ராஜ்மோகன் ப்ரோ வந்து பக்கத்தில் வந்து மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிப்பார். இந்த பேப்பரில் எழுதியிருக்காங்க கண்டென்ட், அதை ஃபுல்லாமே அண்ணன் வந்து பேசிட்டாங்க. கீழே வந்து இதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 டைம் 4 டைம் வந்து விசில் அடிக்கணும் அப்படின்னு அதை கூட எழுதியிருக்காங்க. அதை அண்ணன் கவனிக்கல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் விசில் அடிச்சாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நோட் பண்ணி நம்மளை கிண்டல் கேலி பண்றாங்க. அதனால வந்து சரி என்ன பண்ணிட்டு போட்டோம். அண்ணன் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வந்து கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்டல. இப்போ வரைக்கும் யாருமே வந்து கூட்டணிக்கு வரல. செங்கோட்டையன் அண்ணன் மட்டும் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே ஜாயின் பண்ணல. அதனால வந்து நம்ம ஆளுங்களை வந்து யாரெல்லாம் இறக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு அண்ணன் வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க. எல்லாருமே ஒத்துமையாக வேலை பாருங்க அப்படின்ட்டு. இவங்க வந்து கேண்டிடேட்டை வந்து அறிவிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம கட்சியிலேயே வந்து சண்டை வரதான் செய்யும். எப்படி வந்து மாவட்ட செயலர் அறிவிக்கும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சோ, அதே மாதிரி இவங்க எம்எல்ஏ கேண்டிடேட் அறிவிக்கும் போதும் நம்ம கட்சியிலே ஒரு சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். ஏன்னா எல்லா கட்சியிலுமே அது வரதான் செய்யும். நான் வந்து இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஏன் கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி விஜயனை அடுத்து எங்கே பிரச்சாரம் போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.